ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று அப்படியா சங்கதி, என்ன சங்கதி பார்க்கலாமா? இன்றைக்கி கல்யாணம், பார்ட்டி, ஆஃபீஸ்னு எங்கே போனாலும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக காட்டிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான பொருள் பெர்ஃப்யூம். அதாங்க சென்ட்டு. ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி விதவிதமாக வாசனை திரவியங்கள் வாங்குறத நம்மில் பல பேர் ஒரு ஹாபியாக கூட வச்சுருக்காங்க. ஆனால் பல நூற்றாண்டுகள் முன்னாடி இந்த பெர்ஃப்யூமும் ஒரு ஆடம்பர பொருளாகவோ ஃபேஷனுக்காகவோ கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக மனிதர்கள் சகிக்க முடியாத உடல் துர்நாற்றத்தை மறைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாற்று ஏற்பாடுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா? ஆமாங்க. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்த மக்கள், அதாவது அந்த நாட்டு ராஜா ராணி உட்பட யாருமே குளிக்க மாட்டாங்களாம். குளித்தா அது ஒரு பாவமான செயல். அப்படி குளிக்கும்போது சருமத்தில் இருக்கிற துவாரங்கள்லாம் திறந்து அதன் வழியாக பிளேக் போன்ற கொடிய நோய்கள்லாம் உடம்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு உறுதியாக நம்பினாங்களாம். இதனால் மக்கள் மாத கணக்கில், ஏன் சில நேரத்தில் வருடக்கணக்கில் குளிக்காமையே இருந்தாங்களாம். பிரான்ஸ் நாட்டை ஆண்ட புகழ்பெற்ற மன்னர் 14ஆம் லூயி தன் வாழ்நாளில் வெறும் 3 முறை தான் குளிச்சாராங்க. இதுக்கெலாம் வரலாற்று குறிப்பு கூட இருக்குது. ஒரு நாடே குளிக்காமல் இருந்தால் அங்கே எப்படிப்பட்ட நாத்தம் வீசும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கொடூரமான வியர்வை மற்றும் அழுக்கு நாற்றத்தை மறைப்பதற்காகத்தான் மிக கடுமையான வாசனை கொண்ட திரவியங்களை அவர்கள் உருவாக்க தொடங்கினார்கள். அரசர்கள் முதல் செல்வந்தர்கள் வரை அனைவரும் குளிப்பதற்கு பதிலாக தங்கள் உடைகள் மற்றும் உடல் முழுவதும் இந்த சென்ட்டையே அதிக அளவில் தெளிச்சுக்கிட்டாங்களாம். அந்த அழுக்கு வாடையை மறைக்க தொடங்கிய ஒரு விஷயம் இன்றைக்கி உலகம் முழுசும் பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிட்டுருக்குன்னா பார்த்துங்க. ஒரு ஆடம்பர பொருளாகவே மாறிப்போச்சு. இப்போ சொல்லுங்கள், இந்த மாதிரி விசித்திரமான மக்களும் இருந்திருக்காங்க. நம்ம ஊர் வெயிலுக்கு ஒரு நாள் குளிக்கினாலே நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இந்த ஐரோப்பியர்கள் எப்படி தான் வருஷக்கணக்கில் குளிக்காமல் இருந்திருப்பாங்க. வேக். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், டேய், ஏடிஎம்மில் பின்ன போட்டு திருடுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா? இல்லைங்க ஐயா, ஏடிஎம்மில் எப்படி பணம் எடுக்கிறதுன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேயா. அவன்தான் பின்ன போட்டால் தான் பணம் எடுக்க முடியும்னு சொன்னாயா. அதான் அவன் மேலே தான் என் தப்பு. அறிவாலை கையில் எடுத்துக்கிட்டு தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு சொன்னபடியே, ஐயோ என்னங்க யாரையாவது கொண்டுட்டாரா? இல்லை, அறிவாலை தொலைச்சிட்டான். அப்பா, இந்த கரண்ட்டு போயிட்டு வீட்டில் இருக்கவே முடியல. முதல்ல இன்வெர்ட்ரு பேட்ரி ஒன்று வாங்கியே ஆகணும். ஆமாம், முதல்ல கடிகாரத்துக்கு பேட்ரி வாங்கி போடுங்க. 2 மாதமாக பேட்ரி இல்லாமல் கடிகாரம் ஓடல. எல்லாரும் சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.